Hello everyone, welcome to Nidhal Academy. எல்லாருமே வந்து தமிழ்நாடு MANWS அதோட எக்ஸாமோட அந்த ப்ரிப்பரேஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரிவன். ஃபர்ஸ்ட் சே எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்றேன். நீங்க நல்லா ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ஓகே, நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. இன் அவர் அகாடமி மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவில் எல்லாத்துக்குமே வந்து கோர்சஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அவரோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கும். யூ ஜஸ்ட் காண்டாக்ட் அஸ் அண்ட் ஜஸ்ட் நோ அபவுட் அவர் ஆஃபர்ஸ். ஓகே, நீங்கள் இங்கே பார்த்தா அந்த டிப்ளமா லெவல் தான் இந்த மெக்கானிக்கலில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு அந்த டிப்ளமா மெக்கானிக்கல் லெவலில் ஜஸ்ட் an important topic. Okay, limits, fits and tolerances. So when we talk about this, இது வந்து அந்த மெஷின் டிசைன் யூனிட் 10 மெஷின் டிசைன்ல வருவாங்க அந்த சிலபஸ்ல. ஸோ இந்த மெஷின் டிசைன் டாபிக்ல இஃப் யூ ஆர் லுக்கிங் பேக் டு த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், முன்னாடியே வந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒரு 10 years பின்னாடி பார்த்துட்டுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் பேரிங்ஸ் அண்ட் திஸ் ஹோல் ஷாஃப்ட் சிஸ்டம். ஓகே, இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமா கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, whole shaft system and bearings ரெண்டுமே வந்து அதுல இருக்குனா ரெண்டு டாபிக்ஸ். ஓகே, so you have to give prime importance to this two topics in this machine design unit. Okay, so we will discuss what are this limits, fits and tolerances. இது ஒரு whole shaft systemல எப்படி இந்த மூணு விதமான ஆளுகள் இருக்காங்க. லிமிட்ஸ், ஃபிட்ஸ், டாலரன்சஸ் இதெல்லாம் என்னது ஒரு டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்த்துடுச்சுன்னா அதுக்குள்ள அப்பர் லிமிட், லோவர் லிமிட், என்ன கிளியரன்ஸ், என்ன டாலரன்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பேராமீட்டர்ஸ் என்னது அது ஜஸ்ட் பார்க்கலாம் இந்த வீடியோல. ஓகே ஓகே, ஸோ வில் கோ டு தி டாபிக். முதல்ல லிமிட்ஸ்னா என்னது? லிமிட்ஸ்னா அந்த பவுண்டரி எவ்வளோ வரைக்கும் அந்த டைமென்ஷன் வேரி பண்ணலாம். கரெக்ட் ஒரு 10 mm ஷாஃப்ட், சாரி 10 cm ஷாஃப்ட். 10 mm ஷாஃப்ட்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே, ஷாஃப்ட் சொல்ல முடியாது, இட் வில் பி. ஸோ 10 cm ஷாஃப்ட் நினச்சிருக்கோம். அந்த 10 cm ஷாஃப்ட்ல உங்களுக்கே தெரியும் அது வந்து கரெக்ட் ப்ரிசைஸா 10 சென்டிமீட்டர் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அப்படி பண்றாலும் நீங்க டைமென்ஷன் செக் பண்ணும்போதும் வேரியேஷன் இருக்குவாங்க. ஸோ வேரியேஷன் நிறைய வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் ஹவு கேன் வி அஷ்யூர் தட் திஸ் மெட்டீரியல் ஆர் திஸ் மெஷின்ட் ப்ராடக்ட் இஸ் அப் டு அவர் டைமென்ஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, அதை எப்படி அஷ்யூர் பண்ணுவாங்க? அதுக்கு ஆக்சுவலா கரெக்ட் அந்த ஸ்பெசிபிக்கான டைமென்ஷன் மட்டும் இருக்காது, கொஞ்சம் டீவியேஷன்ஸ் அங்கே கொடுத்துருக்கும். ஓகே, 10னா 10 + 0.1 சென்டிமீட்டர் வரைக்கும் ஓகே, தென் 10 - 0.1 சென்டிமீட்டர் வரைக்கும் ஓகே. ஓகே, அந்த லிமிட்டுக்குள்ள வந்துடுச்சுன்னா இட்ஸ் ஓகே, இட் வில் கம் இன் அவர் டைமென்ஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். அப்படி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா அதுக்கு பேரு தான் லிமிட்ஸ். ஓகே, இங்க அப்பர் லிமிட் 10.1 ஆகும், லோவர் லிமிட் 9.9 ஆகும். இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள். ஸோ the extreme permissible values of a dimension are known as limits. உங்களுக்கு வந்து 9.85 10.09 அப்படி ஒரு லிமிட் இது கிடைச்சிருந்தா நினைச்சிருக்கோம். அது அந்த லிமிட்டுக்குள்ளே தான். ஸோ யூ கேன் அக்செப்ட் தட் டைமென்ஷன். அதே மாதிரி 9.95 வந்தாச்சு மெஷர் பண்ணும்போது. So it is inside 9.9, so you can go for that. Okay, but if it is 9.85, it is outside the limit, so you cannot take it. Okay, அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் லிமிட். எவ்வளோ வரைக்கும் அந்த வேரியேஷன் வந்துடலாம், அதுக்கு பேர் தான் லிமிட்ஸ். ஃபிட்ஸ், லிமிட் ஒரு குவான்டிடேட்டிவ் பேராமீட்டர். லிமிட்ல ஒரு குவான்டிட்டி தான் நீங்க ஸ்பெசிஃபை பண்ண போகுது. இவ்வளோ டைமென்ஷன் வரைக்கும் வேரி ஆகலாம், இவ்வளோ டைமென்ஷன் வரைக்கும் வேரி ஆகலாம். ஆனால் கிளியர் ஃபிட் வந்து இட்ஸ் எ குவாலிட்டி, ஜஸ்ட் லைக் குவாலிட்டி. குவாலிட்டின்னு என்னது? சம்மன்ஸ் குவாலிட்டி, ஆனஸ்டி, ட்ரஸ்ட்வர்த்தி, தென் ஹெல்பிங், அதெல்லாம் வந்து ஒரு குவாலிட்டி. அதே மாதிரி இந்த டிசைன்ல ஒரு குவாலிட்டி இருக்காங்க. அது அந்த ஃபிட் எவ்வளோ அந்த ஹாலுக்குள்ள அந்த ஷாஃப்ட் ஃபிட் ஆகிடும். உங்களுக்கு தெரியும் ஹால் தான் பெரிஃபரியில் இருக்கும், ஷாஃப்ட் தான் அந்த ஹாலுக்குள்ளே போகும். ஓகே, ஸோ இந்த ஹாலும் ஷாஃப்டும் இடிக்குமா, கிளியரன்ஸ் இருக்குமா, எக்ஸாக்டா இருக்குமா, அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் வரும். அங்கே டைமென்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, இடிக்குமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பேசிஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ஃபிட்ஸ். மூணு விதமான ஃபிட்ஸ் இருக்காங்க. we will discuss the further
flights. Okay, then tolerances. Amount that the specific dimension is permitted to vary. Ipo 10 to 10.1 varaikkum 10.1 the upper limit. So here tolerance is upper tolerance means on the dimension of management tolerance is plus 0.1. Kiyeyum 0.1 da. So you can write tolerance is plus or minus 0.1. Okay, so limits and tolerance are almost same. Almost same சொல்ல முடியாது. லிமிட் நா அந்த பவுண்டரி தான், டாலரன்ஸ் நா அந்த ரேஞ்ச். ஓகே, அது ஒரு ரேஞ்ச். இது ஒரு ஹோல் ஷாஃப்ட் சிஸ்டம். இந்த ஹால் இங்க கொடுத்திருக்காங்க, ஷாஃப்ட் இங்க கொடுத்திருக்காங்க. இங்க ரெண்டு லைன்ஸ் இருக்குது, இங்கேயும் ரெண்டு லைன்ஸ் இருக்குது. So you are going to say upper limit, lower limit and all. Okay, so this is the upper limit. Shaft in the diameter வரைக்கும் ஆயிடலாம், no problem. அதே மாதிரி lower limit இருக்குது, minimum இந்த dimension வேணும். Okay, so இதுதான் ஹோலோட upper limit, lower limit சொல்லுவாங்க. இல்லைன்னா ஷாஃப்டோட அப்படிதான். ஷாஃப்ட் எடுத்து பார்த்தா மேக்ஸிமம் எவ்வளவு வரைக்கும் டைமென்ஷன் ஆயிடலாம், அதுதான் அப்பர் லிமிட். மினிமம் எவ்வளவு வேணும், அதுதான் லோவர் லிமிட். ஓகே, ஸோ ஹோலுக்கும் ஷாஃப்ட்டுக்கும் அப்பர் லிமிட்டும் லோவர் லிமிட்டும் ஐடென்டிஃபை பண்ண முடியணும். ஓகே, தென் அந்த லிமிட்டோட ரேஞ்ச் தான் அந்த டாலரன்ஸ். இவ்வளவு வரைக்கும் வேரி ஆயிடலாம். ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் பண்ண ஷாஃப்ட் கரெக்ட் இந்த லைன்ல இருக்குது, ஸோ ஆக்செப்டட். நெக்ஸ்ட் ஜஸ்ட் மேல இருக்காங்க, ஆக்செப்டட். நெக்ஸ்ட் ஜஸ்ட் மேல இருக்காங்க, ஆக்செப்டட். ஜஸ்ட் மேல இருக்காங்க, ஆக்செப்டட். ஃபைனல் வந்து இப்படி இருக்குதுன்னு நினைச்சிருக்கோ, அதுக்கு மேல போக கூடாது. ஓகே, சோ டிஃபரண்ட் ஷாஃப்ட்ஸ் will be having different dimension. ஆனா அந்த டைமென்ஷன் இந்த டாலரன்ஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் அந்த வேரியேஷன் இருக்கணும். வேரியேஷன் வந்து டாலரன்ஸ் ரேஞ்சுக்குள்ள இருக்கணும், அதுதான் டாலரன்ஸ். ஓகே, தென் allowance. இதுதான் ஹோலோட மினிமம் டயமீட்டர் ஆர் மினிமம் பவுண்டரி. ஓகே, ஸோ இதுக்கு கீழே ஹோல் வராது. இங்க ஷாஃப்டோட மேக்ஸிமம் டைமென்ஷன் இதுதான். ஸோ நீங்க வந்து மேக்ஸிமம் டாலரன்ஸ் எடுத்து மேனுஃபேக்சர் பண்றாலும் இவ்வளோ ஒரு கிளியரன்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் தான் allowance. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹோலோட மினிமம் அண்ட் லோவர் லிமிட் அண்ட் ஹோலோட அப்பர் லிமிட். இதுல மேக்ஸிமம் ஹோலுக்கு ஷாஃப்ட்டுக்கு இவ்வளவு வரைக்கும் தான் போக முடியும், இந்த அப்பர் லைன். எங்க ஹோலுக்கு மினிமம் இது வரைக்கும் தான் போக முடியும். ஸோ நீங்க மேனுஃபேக்சர் பண்ற ஒரு பெயர்ல இப்படிதான் இருக்கும் நினைச்சிருங்க. ஸோ the allowance is this. Okay, now we'll go to the next one. ஸோ உங்களுக்கு பாராமீட்டர்ஸ் என்ன இல்லாம புரிஞ்சிடுச்சு, லோவர் லிமிட் தெரியுது. ஓகே, டிசைர்டு டைமென்ஷன். டிசைர்டு டைமென்ஷன் தான் கால்குலேஷன் வழி உங்களுக்கு கிடைக்கிற டைமென்ஷன். ஓகே, ஆக்சுவல் டைமென்ஷனோட சொல்லிடலாம். அந்த டிசைர்டு டைமென்ஷன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. கிடைக்கினாலும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். அந்த வேரியேஷன் இந்த டாலரன்ஸ்க்குள்ள இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, அப்பர் லிமிட்டும் லோவர் லிமிட்டும் நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி. நவ் ஃபிட்ஸ். 3 விதமான ஃபிட்ஸ் இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இஸ் கிளியரன்ஸ் ஃபிட். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஹோல் ஷாஃப்ட் சிஸ்டம் காமிச்சா அதே மாதிரி தான். இதுதான் ஹோலோட மினிமம் டயமீட்டர், இதுதான் ஷாஃப்டோட மேக்ஸிமம் டயமீட்டர். ஷாஃப்ட் மேக்ஸிமம் டயமீட்டர் மேனுஃபேக்சர் பண்றாலும் ஹால் மினிமம் டயமீட்டர் மேனுஃபேக்சர் பண்றாலும் இங்கே கிளியரன்ஸ் இருக்குது, அதுக்கு பேரு தான் கிளியரன்ஸ் ஃபிட். ஸோ யூ வில் சே தட் திஸ் ஹோல் ஷாஃப்ட் சிஸ்டம் இஸ் இன் கிளியரன்ஸ் ஃபிட். ஈஸியா அந்த ஷாஃப்ட் உள்ளே போயிடும். எப்படி மேனுஃபேக்சர் பண்றாலும் அந்த டாலரன்ஸ் ரேஞ்சுக்குள்ள அந்த மேனுஃபேக்சரிங் இருந்தா it will easily get inside. There is a clearance. Okay, அதுக்கு பேரு தான் clearance fit. தான் இங்க பாருங்க, இதுதான் லோவர் லிமிட் ஆஃப் த ஹோல். எப்போதுமே என்ன நீங்க பார்க்க வேண்டியிருக்கும், ஹோல் வந்து லோவர் லிமிட்டுக்கு கீழே போயிடுச்சுனாலும் ஷாஃப்ட் வந்து அப்பர் லிமிட்டுக்கு கீழே போயிடுச்சுனாலும் தான் இடிக்கும். கரெக்டானே? எப்போ இந்த இன்டர்ஃபியரன்ஸ் வருவாங்க, ஹோல் வந்து மினிமத்துக்கு கீழே போகும்போது, இல்லைன்னா ஷாஃப்ட் மேக்சிமத்துக்கு வெளியே போகும்போது, அப்பதான் அந்த கான்ஃபிளிக்ட் வருவாங்க. ஸோ இங்கே அந்த கான்ஃபிளிக்ட் எதுவுமே இல்லை. ஸோ யூ கால் இட் அஸ் கிளியரன்ஸ் ஃபிட். தான் இதுதான் அந்த கிளியரன்ஸ்.
Okay, now the next one is interference fit. எப்படி மேனுஃபேக்சர் பண்றாலும் இடிச்சிடும். கான்ஃபிளிக்ட் இருக்குதுங்க. எப்படி மேனுஃபேக்சர் பண்றாலும் நீங்க வந்து ஹால் ஈஸியா உள்ள போறதுக்கு மினிமம் டைமென்ஷன்ல மேனுஃபேக்சர் பண்ணிடுங்க. பாட்டம் லைன் ஹால் நீங்க மேக்ஸிமம் டயமீட்டர்ல ஹாலும் மேனுஃபேக்சர் பண்ணிடுங்க. அப்படினாலும் இடிக்கும். ஓகே, நீங்க ஷாஃப்ட் மினிமம் டயமீட்டரும் ஹால் மேக்ஸிமம் டயமீட்டரும் ஒரு சேஃப் சோன் கிடைக்கிறதுக்கு நீங்க வாட் வில் யூ டு? ஷாஃப்ட் வந்து மினிமம் டயமீட்டர் வைக்குவாங்க, ஹால் வந்து மேக்ஸிமம் டயமீட்டர் வைக்குவாங்க. அப்படிதானே உள்ள போறதுக்கு ஈஸியா போறதுக்கு. ஆனா அப்படி வச்சாலும் கான்ஃபிளிக்டிங் தான். இதுதான் அதோட மேக்ஸிமம் டயமீட்டர் ஹாலோட. இதே மாதிரி இங்கே இருக்குன்னு வச்சுருப்போம். ஷாஃப்ட் அதே மாதிரி தான். இதுதான் அதோட மினிமம் டயமீட்டர். இதுக்கு கீழே போக முடியாது. இட் வில் வயலேட் யுவர் டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதுக்கு கீழே போல, இங்க மேக்ஸிமத்துக்கு மேலேயும் போல. இது கிளியரன்ஸ் ஃபிட்டா பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த டயமீட்டர் இது வரைக்கும் கொண்டு போகணும், இல்லைன்னா இந்த டயமீட்டர் கீழே கொண்டு போகணும். ஆனா இட் வில் வயலேட் யுவர் டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ யூ கேனாட் டூ தட். Okay, so this is called interference fit. What is interference? Interfere means conflicting. Okay, now the third one, transition fit. Hall maximum diameter la manufacture பண்ணிடுங்க. Sorry, shaft maximum diameter la manufacture பண்ணிடுங்க, hall minimum diameter la manufacture பண்ணிடுங்க. அப்படினா இடிக்கும். ஓகே, இங்க பாருங்க, இது மேக்ஸிமம் டயமீட்டர், ஹால் வந்து மினிமம் டயமீட்டர். அப்படி மேனுஃபேக்சர் பண்ணினா இட் வில் கான்ஃபிளிக்ட், இன்டர்ஃபியர். ஓகே, நவ் ஷாஃப்ட் நீங்க மினிமம் இதுல மேனுஃபேக்சர் பண்ணிடுங்க, ஹால் வந்து இடிக்காமல் இருக்கிறதுக்கு மேக்ஸிமத்துல மேனுஃபேக்சர். இந்த மேக்ஸிமம் மினிமம் மீன்ஸ் டாலரன்ஸ் ரேஞ்சுக்குள்ள. அப்படின்னா இட் வில் ஈஸிலி கோ. சி, ஸோ ஒரே சிச்சுவேஷன்ல வந்து இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது, நீங்க கொஞ்சம் வேரி பண்ணினா கிளியரன்ஸ் ஃபிட்டும் கிடைக்குது. இட் இஸ் கால்ட் டிரான்சிஷன் ஃபிட். இட் இஸ் டிரான்சிட்டிங் பிட்வீன் கிளியரன்ஸ் அண்ட் இன்டர்ஃபியரன்ஸ். ஓகே, ஏதாவது ஒரு டைமென்ஷன் மாறி போயிடுச்சுன்னா இன்டர்ஃபியரன்ஸ் ஆகும். ஆனா அதே லீகல் டைமென்ஷன்ஸ் மீன்ஸ் டாலரன்ஸுக்குள்ள இருக்கிற டைமென்ஷன்ஸ் போயிருந்தா இட் வில் பி கிளியரன்ஸ். ஸோ அதுதான் டிரான்சிஷன் ஃபிட். ஓகே, அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுடுக்கும் நினைக்கிறேன். இது வந்து ஹோல் ஷாஃப்ட் சிஸ்டம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிடுவாங்க, அந்த கொஞ்சம் டாபிக்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஓகே, எனிவே தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். இன்னொரு டாபிக் வந்து வில் பி டிஸ்கசிங் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ், சப்சிக்வெண்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யூ வெயிட் ஃபார் த question discussion of this session. Okay, இதோட question discussion will be having tomorrow. Okay, we'll see. Okay, thank you.